ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராவும் மாறனும் ராமச்சந்திரன் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ வள்ளி கேட்குறாங்க, என்ன நல்லபடியாக விருந்து அப்படிங்கும்போது, ஆமாத்த நல்லபடியாக விருந்தெல்லாம் சூப்பராக முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு கண்மணி எரிச்சலோடு இருந்துகிட்ருக்குறாங்க. சரி டைம் ஆகிடுச்சு, நீங்கள் 2 பேரும் படுக்க போங்க அப்படிங்கவும் வீராவும் மாறனும் படுக்கிறதுக்காக வராங்க. அப்போ பார்த்தோம்னா வள்ளி கவு தட்டிட்டு இருக்கிறாங்க. மாறன் கீழே தரையில் படுத்துருக்குறாங்க. ஐயோ யார் கவு தட்டுதான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் தான் வள்ளி அப்படிங்கிறாங்க. இது அத்தை வேறையா, அத்தை மட்டும் பார்த்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பார்த்தோம்னா கீழே இருந்து அந்த பெட்ஷீட் எல்லாம் எடுத்து அவங்க பெட்டில் போட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வீரா சொல்கிறாங்க, ஆமாம் இல்லை இது வேறையா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அத்தை மட்டும் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், கதை கந்தலாயிரும், நம்ம 2 பேரும் தனித்தனியாக படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னன்னு சொல்லி கேட்டுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அங்கே வழி நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னத்தை எதுக்கு என்ன கூப்பிட்டு அப்படிங்கும்போது, நான் நல்லா தூக்கம் வருது, இந்த நேரத்தில் கூப்பிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும், எனது உனக்கு தூக்கம் வருதா, டேய் உனக்கு இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. இவன் என்னது சின்ன பிள்ளைத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறான், சொல்கிறது புரிஞ்சிக்கவே மாட்டுக்கான அப்படின்னு வள்ளி நினைக்கிறாங்க. சரி உன் பொண்டாட்டிக்கு பூ ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு கொடுத்தி அப்படிங்கும்போது, பூவு ஸ்வீட்டா அதெல்லாம் ஒன்றும் வாங்கிட்டு வரல அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கிற, இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்குது, அவளுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாமா அப்படிங்கும்போது, இப்போ இதை கேட்க தான் இந்த ராத்திரி கவு தட்டிட்டு இருந்தியா என்ன, அதெல்லாம் நான் அவளுக்கு நாளைக்கு வாங்கி கொடுத்துக்கிடுது அப்படிங்கிறாங்க. இப்படி தான் சொல்லுன்னு எனக்கு தெரியும், இந்த பாறை நான் வாங்கி வச்சிருக்கிறேன், இதை கொண்டு அவட்ட கொடு அப்படிங்கிறாங்க. பார்த்தோம்னா மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. என்னத்தை நீ இந்த மாதிரிக்கெல்லாம் மாறிட்ட எனக்காக அப்படிங்கும்போது, ஆமா வேற என்னத்தை பண்றதுக்கு, இந்த இதை கொண்டு கூட வட்ட அப்படிங்கவும் மாறணும். அதை வாங்கிட்டு ரூமுக்குள்ள போறாங்க. போனதுமே வீரா கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அத்தை நமக்காக இதை வாங்கி கொண்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூவையும் அல்வாயும் கொடுக்குறாங்க. நானே உனக்கு தலையில வச்சு விட்டுட்டோம் அப்படிங்கும்போது, இங்க பாரு பேசாம இருந்துக்கோ, ரூமுக்கு வெளியே தான் நம்ம புருஷ முண்டாட்டி, இந்த ரூமுக்குள்ளக்கு நீ யாரோ நான் யாரோ தான், பேசாம போய் படுத்தூங்க அப்படிங்கும்போது, அப்போ மாறன் சொல்றாங்க, அத்தை நீ வாங்கி கொடுத்தது எல்லாமே வேஸ்டா போச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் ஆனதுமே வீரா கடைக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் கேட்குறாங்க, எங்க போற அப்படிங்கும்போது, நான் எங்க போவேன் வழக்கம் போல கடைக்கு தான் அப்படிங்கிறாங்க. நீ கடைக்கெல்லாம் வேலைக்கு வர வேண்டாம் அப்படிங்கும்போது, எதுக்காக இப்படி சொல்ற அப்படிங்கிறாங்க. ஆமா நீ படிக்கணும், உன்னை நான் படிக்க வைக்க போறேன், நீ கடைக்கெல்லாம் வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, உன்னுடைய குடும்பத்தை நானே பார்த்துக்கிடுதேன், அது உன்னுடைய குடும்பம் கிடையாது, நம்ம குடும்பம், அவங்களுக்கு தேவையானதை நானே செய்து கொடுத்துக்கிடுதேன், அதனால நீ படிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ மாறன் சொல்லதை கேட்டுட்டு வீரா சொல்கிறாங்க, எனக்கு படிக்குங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லாத வீரா, உன்னை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் எவ்வளோ ஆசைப்பட்டாருன்னு நேற்றுக்கு பிருந்தா என்கிட்ட சொன்னா, அதனால தான் நான் சொல்கிறேன், நீ விட்ட படிப்பை நீ தொடரு, நான் நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுதேன், நீ அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம், சொல்ல பண்ணக்கே அத்தையும் பிருந்தாயும் நான் கவனிச்சு கொடுத்தேன், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நானே செய்து கொடுக்குறேன், நான் சொல்கிறதுக்கெல்லாம் அப்படிங்கும்போது, இங்கே பாரு என்னுடைய குடும்பத்தை நீ ஒன்றும் கவனிச்சிக்க வேண்டாம், எனக்கு தெரியும் எங்கள் அம்மாவையும் என் தங்கச்சியும் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீ ஒன்றும் அதில் தலையிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கும்போது, என்ன வீரன் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, சொல்ல பண்ணாக்க அது உன்னுடைய கனவு கிடையாது, உங்கள் அண்ணன் கண்ட கனவு, உன்னை படிக்க வைக்கணும்னு, அதை நான் நிறைவேற்றுவேன், நான் சொல்கிறது கேளு, நீ எனக்காக படிக்க வேண்டாம், உங்கள் அண்ணனுக்காக நீ படி அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன் மேலே நீ பாசம் வச்சுருக்கிறது உண்மைன்னா நீ படிக்க போ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே வீராவோட மனசு மாறுது. உடனே வீரா அமைதியாக இருக்கும்போது இதை பார்த்ததுமே மாற நினச்சிருந்தாங்க. வீரா படிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டான்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. உனக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் செய்து கொடுக்குறேன், நீ நம்மளுக்கு கடைக்கு வர வேண்டாம் அப்படிங்கவும் வீராவும் சம்மதிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா வீராவும் மாறனும் கிளம்புறாங்க. படிக்கிறதுக்குள்ளே எல்லாம் ஏற்பாடு செய்கிறதுக்காக அவங்க கிளம்புறாங்க. அப்போ வள்ளி கேட்குறாங்க, 2 பேரும் என்ன கடைக்கு கிளம்புறீங்களா அப்படிங்கும்போது, இல்லைத்த கடைக்கு கிளம்பல, அதை விட ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கிளம்புற அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே கண்மணி வந்துருந்தாங்க. கண்மணியை பார்த்ததுமே வீரா சொல்கிறாங்க, நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற, படிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் என்னுடைய படிப்பை பாதிலே விட்டுட்டோம்ல, இப்போ நான் தொடர போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாம் என்னுடைய புருஷன் என்னை படிக்க வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும் போது, இதை கேட்டதுமே வள்ளி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம் வீரா நீ படி அப்படின்னு சொல்லவும், அப்போ மாறன் சொல்கிறாங்க, ஆமாத்த அவள் பாதியில் படிப்பை நிறுத்திட்டா, அந்த படிப்பை நீ தொடர போகிறா அப்படிங்கும்போது, அப்போ உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற போகிறது எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கவும், அது அவளுடைய குடும்பம் கிடையாது, நம்ம குடும்பம், அவங்க அம்மாவையும் பிருந்தாவையும் நான் தான் கவனிச்சுக்க போகிறேன் அப்படிங்கவும், இதை கேட்டதுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கண்மணி சொல்கிறாங்க,
எங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் பார்க்குறதுக்கு நீ யார் அப்படின்னு மாறனை பார்த்து கண்மணி கேட்கவும் இப்போ வீரா சொல்கிறாங்க, உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்குதுல்ல, அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே என் புருஷனுக்கு அந்த உரிமை இருக்குது. இன்னுமேல வந்து அம்மாவையும் பிருந்தாவையும் அவர் தான் கவனிச்சுக்க போகிறாரு, அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அவர் தான் வாங்கி கொடுக்க போகிறாரு, இதில் நீ தலையிட்டு இருக்காத, நான் படிக்க போகிறேன் அப்படின்னு வீரா சொல்லவும் கண்மணி வந்து இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், இந்த வீரா வந்து படிக்கக்கூடாது, அதுவும் மாறன் படிக்க வச்சு அவள் படிக்கக்கூடாது, இது எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு கண்மணி ஒரு திட்டத்தை போடுறாங்க. அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.